ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கு எந்த இதுவில்லை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதை பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது பார்த்தோம்னா லாயர், அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக லாயர் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், இல்லை எனக்கு அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ரெண்டுக்கு என்ன மாதிரினா டிஃப்ரென்ஸ் இருக்கும். லாயர் ஆனதுக்கப்புறம் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தா பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, முக்கியமாக ஸ்கூல் லெவலில் 7th 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் நம்ம சேனலில் இந்த லாயர் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு லாயர் ஆகணும் அப்படிங்கிறதான் எய்ம், அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்தா லாயர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும், இல்லை அதுக்கும் மேலே பார்த்தா எனக்கு கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும், இந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, லாயர் ஆனதுக்கப்புறம் நம்ம அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக ரூரல் ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக இதுக்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்களோட கெரியர் வரதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வீடியோ கெரியர் ரெலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில பாயிண்ட் கெரியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லாயருக்கும் அட்வொகேட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா இதுதான் முக்கியம் உங்களுக்கு. ஸோ லாயர் அப்படின்னா அவங்களால ஜஸ்ட் பார்த்தா ஒரு லீகலாக அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை பார்த்தோம்னா ஒரு கேஸ் போடுறவங்களா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தா லீகலாக அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அவங்களால அந்த கோர்ட்டில் கேஸ் எடுத்து ரன் பண்ண முடியாது. ஸோ இவங்களை தான் லாயர் அப்படிம்பாங்க. முக்கியமாக ஒரு லீகல் அட்வைசர் அப்படி கூட சொல்லலாம். லா ரெலவெண்ட்டாக நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு பார்த்தோம்னா கோர்ட்டில் போய் அந்த மாதிரி கேஸ் எடுத்து ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஆகணும், இந்த மாதிரிலாம் கனவு இல்லை. எனக்கு லீகலாக அட்வைஸ் கொடுத்தா போதும், இல்லை ஒரு PSU கம்பெனியில் ஜாப் கிடைச்சா போதும், அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கூட லாயர் படிச்சுக்கலாம். ஏன்னா லாயர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு அவ்வளோக்கா வேல்யூ இருக்காது. நீங்கள் அட்வொகேட் ஆனால் மட்டும்தான் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் லாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அட்வொகேட் அப்படின்னா யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோர்ட்டில் போய் கேஸ் எடுத்து ரன் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தோம்னா அவங்களோட கிளைண்ட்டுக்காக வாதாடி அவங்க கேஸை வின் பண்ணி இந்த மாதிரி தருவாங்க உங்களுக்கு. ஸோ இதை பற்றிலாம் நிறைய டீட்டெயில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களை தான் அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தா ஜென்ரலான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி இன்டெப்த்தாக தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் growth ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாயர் அட்வொகேட் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதான் உங்களுக்கு. லாயர் அப்படின்னா ஜஸ்ட் லீகலாக தான் அட்வைஸ் கொடுக்க முடியும். அட்வொகேட் அப்படின்னா கோர்ட்டில் போய் கேஸ் எடுத்து ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட், அது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஜட்ஜ், இந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் நீங்கள் போய்க்கலாம். லாயருக்கும் அட்வொகேட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் லாயர் ஆகுவீங்க ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சில ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை பற்றி வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அட்வொகேட் ஆவீங்க. ஸோ இதான் பார்த்தா ரெண்டு பேத்துக்குள்ள மெயினான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லாயர் ஆகணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா லாயர் ஆனதுக்கப்புறம் தான் அட்வொகேட் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதை பற்றி வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ லாயர் ஆகணும் அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தா லாயர் ஆகணும் அப்படின்னா ஒன்று +2 முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா UG முடிச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். +2 முடிச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. BA + LLB, BCom + LLB, BBA + LLB, BSc + LLB, ஏன் ரேராக ஒரு சில காலேஜில் BE + LLB கூட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு 95% மேலே இருக்க காலேஜில் BA + LLB தான் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. +2 முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை ஒரு UG படிக்கும் போது எனக்கு லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு, அந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு UG கம்ப்ளீட் பண்ணிட்டு 3 இயர்ஸ்க்கான LLB கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று +2 முடிச்சுட்டு டேரெக்டாக 5 இயர்ஸ்க்கான கோர்ஸ் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு UG கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த UGயாக வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி +1 +ல எந்த குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லாயர் ஆக முடியும். UG முடிச்சிட்டும் ட்ரை பண்ணலாம், +2 முடிச்சிட்டும் ட்ரை பண்ணலாம், +1 +ல எந்த குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம். லாயர் ஆகணும் அப்படின்னா +1 +ல ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் எது வேணாலும் நீங்கள் எடுத்துருக்கலாம். ப்ளஸ் ஒரு 50%க்கு மேலே நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு சில கேட்டகரிக்கு இந்த 50 அப்படிங்கிறது 45, 40 இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது.
ஸோ நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் வந்து போய்க்கலாம். ஸோ இதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா முக்கியமாக டாப் நேஷனல் லா யூனிவர்சிட்டி அப்படிம்பாங்க. திருச்சியில் கூட இருக்குது பெஸ்ட் காலேஜ் வந்து பார்த்தோம்னா. ஸோ இந்த மாதிரி நேஷனல் லா யூனிவர்சிட்டிலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து CLAT அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது. 2024க்கான CLATக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ ரீசெண்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி சீக்கிரமே நம்ம சேனலில் இன்டெப்த்தாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி படிக்கலாம், ஆஃப்லைன் எக்ஸாம் தான் உங்களுக்கு. ஸோ எப்படி படிக்கலாம் இந்த மாதிரியான வீடியோ சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ CLAT அப்படிம்பாங்க, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் யூனிவர்சிட்டி கூட நிறைய வந்து லா ரெலவெண்ட்டான காலேஜில் உங்களுக்கு இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ CLAT அப்படிம்பாங்க, ஜென்ரலான டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்ஸாமோட மோடு வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான கோர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல டாப் நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து என்ன கோர்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, +2 முடிச்சுட்டு ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் இல்லை நான் ஒரு UG முடிச்சுட்டு LLB கோர்ஸ் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. மோஸ்ட்லி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு +2 முடிச்சுட்டு BA + LLB படிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இதில் வந்து பார்த்தோம்னா BAவோட டாபிக் ஃபஸ்ட்டு 2 வருஷம் கவர் பண்ணியிருப்பாங்க, LLBயோட டாபிக் லாஸ்ட் 3 வருஷம் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இதுவே நீங்கள் வந்து ஒரு UG முடிச்சுட்டு 3 இயர்ஸ்க்கான LLB கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. 3 இயர்ஸ் ஃபுல்லாக அந்த LLB பற்றி, லா பற்றி, இந்தியன் லா பற்றி அந்த மாதிரி டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம்னா நாலேஜ் ஆஃப் கெயின் பண்ணுறது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் +2 முடிச்சுட்டு படித்தாலும் இல்லை டிகிரி முடிச்சுட்டு படித்தாலும் ஈக்குவலான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஒரே மாதிரியான நாலேஜ் தான் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் CLAT அப்படிம்பாங்க, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ ரீசெண்டாக இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. பட் லாஸ்ட் டேட்டுக்கு இன்னும் நிறைய மந்த் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி போனீங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு LLB கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா 3 இயர்ஸ்க்கான ஒரு UG முடிச்சுட்டு 3 இயர்ஸ்க்கான LLB கோர்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எப்படி நான் அட்வொகேட் ஆகலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இன்னொரு டீட்டெயில் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. நான் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை ஒரு UG படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் லா படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் லாயர் தான் ஆக முடியும், அட்வொகேட் வந்து நீங்கள் ஆக முடியாது. அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் உங்களால் ஒரு மெம்பர் ஆக முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட் ஆக முடியாது. பட் எனக்கு லாயர் ஆனதே ஓகே, எனக்கு எனஃப் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய யூனிவர்சிட்டியில் LLB கோர்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் மெம்பர் ஆக முடியாது, பட் லாயர் ஆக முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா உங்களால் லாயர் ஆக முடியும், அட்வொகேட் ஆக முடியாது. பட் எனக்கு அதுவே ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு லாயர் ஆனதுக்கப்புறம் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சப்பார்டினேட் கோர்ஸ் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு அட்வொகேட்டு கீழே நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக, ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம், ஸோ முக்கியமாக லேர்னிங்லாம் அந்த ப்ராசஸ் என்னது, கோர்ட்டில் என்ன நடக்குது அந்த மாதிரி லேர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு வருஷமே எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 100 மார்க் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் மெம்பர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அட்வொகேட் ஆகிடலாம். பட் இதுக்கு வந்து பார்த்தா ப்ராசஸிங்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அட்வொகேட் ஆக முடியும் உங்களுக்கு. ஸோ இதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லாயர் ஆகணும் அப்படின்னா ஃபுல் டைமாக படிங்க, அதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோவில் CLAT 2024 பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். முக்கியமாக லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அதை பற்றி இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் போகிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.